நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த பொண்டாட்டிங் கிட்ட மாட்டிக்கிட்டு மண்டை காஞ்சாதான் இந்த பயல்களுக்கெல்லாம் அம்மாக்களுடைய அருமை தெரியும். ஆமாமா, எங்க அம்மாவுடைய அருமை இப்பதான் எனக்கு தெரியும். ஐயா, நான் உங்களை சொல்லல, என் பிள்ளைய சொன்னேன். ரூல்ஸ்னா எல்லாம் ஒண்ணுதானே? அந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் கட் அண்ட் ரைட்டா இருக்கும். வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு இல்லன்னு இருப்பாங்க. இந்த மீனாட்சிக்கு எவ்வளவு ஏத்தம் பாருங்க. இந்த பயலுக்கு ஒரு சட்டை பேண்ட் அயன் பண்ணி குடுக்கறாளா? அவ என்ன மீனாட்சி சலவை நிலையமா நடத்துறா இந்த சட்டை பேண்ட் எல்லாம் அயன் பண்ணி குடுக்கறதுக்கு? பொறுங்க, உங்க புள்ள ஒரு அயன் பண்ணாத சட்டையும் அயன் பண்ணாத பேண்டையும் போட்டு வருவா பாருங்க. ஆமா, இந்த மாதிரி சமயத்துல குறுக்க பூந்து உன் உதவிக்கரத்தை நீட்டி உன் பையனுக்கு ஆதரவு தெரிவிப்பிய இப்ப என்னாச்சு? இல்லங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா காயட்டும். அப்பதான் நாம உதவி பண்றப்போ அவனுக்கு அது பெரிய விஷயமா தெரியும். ராஜதந்திரி. எங்க வரோம். ஏங்க, அவன் ட்ரெஸ் அயன் பண்ணிருக்க. ஹாய் மிஸ்டர் ராஜசேகர். ஹாய் சராவ். ஏங்க, என்னங்க நடக்குதுங்க? சரவண மீனாட்சி சண்டை பத்தி தெரியாதா? அது அவ்வளவுதான். அத வச்சு பாலிடிக்ஸ் பண்ண நினைச்ச பல்ப் ஆயிடுச்சு. அத விடுங்க, அவனே அயன் பண்ணி போட்டு போறான் பாருங்க. இப்ப சாப்பாட்டுக்கே பையன் டிங்கி அடிக்க போறான் பாருங்க. மீனுமா? மீனு குட்டி மீனு. என்னங்க, 2 இட்லியை போட்டு அவளே சாப்பிட போறா அதானே? என்னங்க, சாப்பிடுங்க. மீனுமா, சாப்பிடும்போது கையெல்லாம் டர்ட்டி ஆகி அப்புறம் வாஷ் பண்ணுமே, என்ன பண்ணலாம்? நான் வேணா ஊட்டி விடவா? அவர் ரொமான்டிக். வெச்சாண்டி இந்தியன் தாத்தா ஆப்பு. எங்க போற? இங்க 2 குண்டு பல்பு வாங்கியிருக்கிற பாரு. அம்மாடி, உன் பெருந்தன்மையால தாமா இந்த குடும்ப வண்டியே ஓடுது. டாய், ஓவரா உரசாத. இப்ப தேவையில்லாம எதுக்கு கருத்து சொல்ற? நீ தோணுது சொல்றேன். அது இங்க சொல்லாத, உள்ள போய் உன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லு. தம்பி, எல்லா குற்றத்திலயும் நீ தான் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டா இருக்கிற. நீ தான் பார்த்து நடந்துக்கணும். அது 50 வளைச்சி ஒன்னும் ஆக போறது இல்ல. வளைக்கிறதா இருந்தா உன்னதான் வளைக்கணும். ஓல்டு மேன். என்னடி? சாரி சரவணா, நான் இப்படி பேசுறேன்னு தப்பா நினைக்காத. நான் இப்படி நடந்துகிட்டது உங்க அம்மாவை வெறுப்பேத்த நீ போட்ட நாடகத்துக்காக தான். நிஜ வாழ்க்கையில எனக்குள்ள இன்னும் அந்த தயக்கம் இருக்கு. மீனாட்சி, சும்மா சும்மா நமக்கு நடுவுல கேப் இருக்கு, தயக்கம் இருக்குன்னு அப்படிலாம் சொல்லிட்டே இருக்காத. அதை எப்படி சரி பண்ணலாம்னு யோசி, எல்லாம் சரியாயிடும். என்ன? ஒன்றும் இல்லை, நான் போயிட்டு வரேன். சரி, நான் தான் சொல்றேன்ல, இதெல்லாம் என்னவோ மாதிரி இருக்குன்னு. மீனாட்சி, இதெல்லாம் ரொம்ப ஓவரி. சாரிடா,
என்னால முடியல. எனக்கு என் பழைய மீனாட்சி வேணும். ஐ லவ் யூ. சரி, ஐ மிஸ் யூ. ஓகே. என்னடா? ஐ லவ் யூனா சரின்ற, ஐ மிஸ் யூனா ஓகேன்ற. நான் தான் சொன்னேன்ல, விடு, எல்லாம் தானா சரியாயிடும். என்னவோ சொல்ற, பாப்போம். மாமா. வாமா உட்கார். இல்ல மாமா, இருக்கட்டும். அட என்னம்மா நீ ஸ்கூல்ல வாத்தியார் முன்னாடி நிக்கிற மாதிரி உட்காரு. மாமா. சொல்லுமா. இல்ல மாமா, மில்லுல ஏதோ சம்பள பிரச்சனைன்னு. ஆமாமா, 4 மாசமா சம்பளம் கொடுக்கல, அதான் வந்து கேட்டு போனாங்க. அதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சுமா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதுக்கு பணம் ஏதாவது தேவைப்படுதான்னு. ஏன் இருந்தா மட்டும் கொட்டி கொடுத்துருவியா? பெரிய குபேரம் விட்டு மக பேச வந்துட்டா. மாமா, மாட்டே இல்லைன்னு காரணம் சொல்லாம நீங்க இதை வாங்கிக்கங்க. என்னம்மா இது? என்னோட நகையெல்லாம் இருக்கு மாமா. இது எதுக்கு என்கிட்ட தர? இல்ல, ஆளுங்க வந்தப்போ அன்னைக்கு கொடுத்துருக்கணும். கொஞ்சம் தயக்கமாயிடுச்சு, அதான் அப்புறமா கொடுக்கலான்னு. தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க மாமா. ஐயோ என்னம்மா நீ, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லம்மா. நீ முதல்ல அதை கையில் எடு. இல்ல மாமா, வீட்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கிறப்போ இவ்ளோ நகைய நான் கையில போட்டுக்கிட்டு என்ன மாமா செய்ய போறேன்? அது மட்டும் இல்லாம பணம் இல்லைன்னு சொல்லிட்டு இவ்ளோ நகை நட்டோட நான் சுத்திட்டு இருந்தா பாக்குறவங்களுக்கு தப்பா தெரியும். இல்லம்மா, வேண்டாம்மா. என்கிட்ட வாங்குறதுக்கு எதுக்கு மாமா யோசிக்கிறீங்க? உன்கிட்டன்னு இல்ல, யாருக்கிட்டயும் அவர் கை நீட்டி வாங்கினது இல்ல. மத்தவங்க கிட்ட வாங்க வேண்டாம். நான் இந்த வீட்டு பொண்ணு தானே. மாமாக்கு ஒரு கஷ்டம்னு வந்தக்கப்புறம் உதவுறது என் கடமை தானே. இப்ப எதுக்குடி இந்த நடிப்பு? நாடகக்காரி புள்ள இல்ல, ஏய். அதான் நல்லா நடிக்கிற. நடிப்பெல்லாம் இல்ல அத்தை. ஏய், என் சங்கிலிய வச்சு பணத்தை ரெடி பண்ணியாச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சும்மா ஒப்புக்கு சப்பானியா? ஏய். நானும் தந்தேன்னு கணக்குக்கு தெரியா? அப்படி நான் யோசிக்கல அத்தை. அன்னைக்கு எனக்கு நகை பெருசா தெரிஞ்சது, இன்னைக்கு என் குடும்பத்தோட மானம் மரியாதை பெருசா தெரியுது. தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க மாமா. நீ எடுத்துக்கம்மா, அப்படி ஏதாவது தேவைன்னா நான் வாங்கிக்கிறேன். ஏன் மாமா, நான் தரக்கூடாதா? நானும் உங்க மக தானே. ஆ, என்னையும் உங்க மகளா நினைச்சிட்டா இதை வாங்கிக்கோங்க மாமா. இல்லம்மா, நான் எப்பவுமே யாருக்கிட்டையுமே உதவி கேட்டு எதிர்பார்க்கிற ஆள் இல்லம்மா. அன்னைக்கு அந்த ஆளுங்க வந்திருந்தப்போ ஒரு செகண்ட் நீ கேட்க மாட்டியான்னு என் மனசு எதிர்பார்த்தது நிஜம்தான். அப்போ நீ ஒண்ணுமே பேசாம போயிட்ட. அப்படி யோசிச்சமேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. இப்ப நீ நகையை தரேன்னு சொல்றப்போ எனக்கு அதான் தோணுது. வேண்டாமா, என் பொண்ணா இருந்தா அன்னைக்கு யோசிச்சிருக்க மாட்டா. உன்னை தப்பு சொல்லல, இன்னொரு சந்தர்ப்பம் வரட்டும். அன்னைக்கு நீ கொடுக்கிற மனநிலையில நான் வாங்குற மனநிலையில இருந்தா பாத்துக்கலாம். இப்ப வேணாமா? ஆ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏண்டி எப்பவுமே ஸ்லோவா நிதானமா ஒரு என்ட்ரி கொடுக்க மாட்டியா? புஸ்தகம் படிச்சுட்டு இருந்தவன் பூகம்பம் வந்துடுச்சோன்னு பயப்படுற மாதிரி வந்து உட்கார்ற. வில்லனுங்க எப்பவுமே எரர் என்ட்ரி கொடுக்கறதான வழக்கம். எரர் என்ட்ரியா? அப்படின்னா பயங்கரமான என்ட்ரி கொடுக்கறதுங்க. அது எரர் என்ட்ரி இல்லடி, டெரர் என்ட்ரி. காமெடி பண்ணாலும் வில்லத்தனம் பண்ணாலும் மிஸ்டேக்கா பண்றத உன் ஸ்டைலா வச்சிருக்கிற. ஆமா, இப்ப எதுக்கு இப்படி ஒரு என்ட்ரியை கொடுத்த? அத சொல்லு. ஏங்க, கடலுக்கு போவோமா? அடுத்த 24 மணி நேரத்துக்கு யாரும் கடலுக்குள்ள போவான்னு ரமணன் சொல்லியிருக்கிறாரு. அது இல்லங்க, கடலுக்கு போவோமான்னு கேட்டேன். ஓ, வாக்கிங்கா? போலாமே. அட என்னங்க நீங்க, நான் சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. அப்ப அதுவும் இல்லையா? வேற என்னம்மா?
ஏஆர் ரஹ்மான் இசையில் மணிரத்னம் வழங்கும் கடலுங்க. ஓஹோ, யூ மீன் நியூ மூவி. போலாமே. மீனாட்சி மாமா வாமா, இங்க வா. சரவணா எப்பமா வருவான்? தெரியல மாமா. அத்தை படத்துக்கு போலான்னு சொல்றா. சரவணனுக்கு போனை போட்டு எப்போ வருவான்னு கேளு, ஃபேமிலியா போயிட்டு வந்துருவோம். என்னம்மா? ஒன்றும் இல்லை மாமா, சரவண ஆஃபீஸில் பிஸின்னு நினைக்கிறேன். எனக்கும் கொஞ்சம் தலை வலிக்குது, அதான். என்னம்மா டகால்னு பதில் சொல்ற? நிஜமா அதானா இல்ல உங்களுக்குள்ள ஏதாவது உடான்ஸா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. என்னடி ஒண்ணு இல்ல? மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டு ஒண்ணு இல்லன்னு போய் சொல்ற. சாரதா, அதான் தலை வலிக்குதுன்னு சொல்றாள்ல. நீங்க முதல்ல சும்மா இருக்க. நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். இவ சரவணன் கூட முன்ன மாதிரி சரியா இருக்கிறது இல்ல. எப்ப பார்த்தாலும் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு உம்முனே திரியறா. என்னடி பிரச்சனை உனக்கு? நாங்க எதுக்கு அப்படி இருக்கணும்? எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்ல, நாங்க நல்லா தான் இருக்கோம். அப்படியா? அப்ப சந்தோஷமா எங்க கூட வெளியே வர வேண்டியதானே? எதுக்கு சப்பையா ஏதோ காரணத்தை சொல்லி எஸ்கேப் ஆக பாக்குற? என்னம்மா என்ன யோசிக்கிற? இல்ல மாமா, நான் சரவணனுக்கு ஃபோன் பண்ணி கேக்குறேன். அவன் ஃப்ரீனா வெளியே போலாம். அம்மாடி, வெளியில போறோமா இல்லையான்றது முக்கியம் இல்ல, சந்தோஷமா போறோமான்றது தான் முக்கியம். பரவாயில்லம்மா, நீ ரெஸ்ட் எடு. நம்ம நாளைக்கு கூட போலாமே. சொல்லு மீனாட்சி. இல்ல, சும்மா தான் கால் பண்ணேன். என்ன பண்ற? நான் ஒரு மீட்டிங்ல இருக்கேன். முக்கியமா ஏதாச்சும் பேசணுமா? எப்போ வருவ? பாம்பேல இருந்து ப்ரோக்ராமிங் ஹெட் வந்திருக்கிறாரு. ரொம்ப முக்கியமான மீட்டிங். இன்னைக்கு எப்படியும் ஒரு 11 மணி ஆயிடும். ம், ஓகே மீனாட்சி, நான் அப்புறம் பேசுறேன். பை பை. ரேடியோ மிர்ச்சி 98.3 FM கேட்டுட்டு இருக்கீங்க. நான் தான் உங்க சரவணன் பேசிட்டு இருக்கிறேன். என்னடா நீங்க நான் ராஜா சார் நிகழ்ச்சியில வருவான், இன்னைக்கு என்ன ஃப்ரீ அப்படி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கான்னு பாக்குறீங்களா? நம்ம சகுனிஷா இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டு எங்க ஊர் சுத்த போயிருக்காங்க. மீட்டிங்னு சொன்னா மணி நேரம் உங்களுக்கு ஷோல பேசிட்டு இருக்கேன். அண்ட் பல தடைகளை தாண்டி ஷோ இருக்குன்னு சொல்லிருக்கலாமே. படத்தை பத்தி ஏன் திரும்ப திரும்ப போய் சொல்றாங்க? நம்ம நிகழ்ச்சியில ரேடியோ மிர்ச்சி 98.3 FM கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. மீனாட்சி எங்க போனா? பேசுவோம். டேய் ஃப்ராடு ராஸ்கல். நோ 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 சிஸ்டர், நோ சிஸ்டர். You see, you for mistaken. I am Saravanan Nagi. I am just for Chittappa. ஐயோ ஐயோ, சாரி அழகு. பரவாயில்ல சிஸ்டர், நீங்க என்னையா திட்டினீங்க? சரவணனை தானே இந்த வாங்குனீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது சிஸ்டர், இன்றைய காலகட்டத்துல உலகத்துல இருக்க எல்லா புருஷங்களோட நிலைமையும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இல்ல அது இல்ல. ஆமா, நீங்க இந்த திட்டுற அளவுக்கு சரவணன் என்ன தப்பு பண்ணா? இல்ல சும்மாதான். சும்மாவுக்கே இந்த அறிவிட்டா? சரவணா, நீ ரொம்ப பாவண்டா. ஆமா, சரவணா எங்க? இங்கதான் சிஸ்டர் இருக்கான், ஸ்டுடியோல. போன சார்ஜ்ல போட்டு மறந்துட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஸ்டுடியோல இருக்கானா? மீட்டிங்ல இல்ல? இல்லையே. இல்லையா?
ஐயோ போட்டு கொடுத்துட்டோமா? இல்ல சிஸ்டர், அவன் மீட்டிங்ல தான் இருப்பான். காலையில இருந்து ஒரே மீட்டிங்கோ மீட்டிங்கு. கட் ஆயிடுச்சு. ஏதாவது வில்லங்கத்தை விலக்கி வாங்கிட்டோமோ? என்ன பண்றது? ஏய், என் போன்ல யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கிற? இல்ல மாமா, சிஸ்டர் தான். வா சிஸ்டர், ஏன்டா என் போன்ல இருந்து பண்ற? இல்ல மாமா, மீனாட்சி சிஸ்டர் தான் ஃபோன் பண்ணாங்க. மீனாட்சியா? ஆமா மாமா. என்ன கேட்டா? நீ எங்க இருக்கன்னு கேட்டாங்க. மீட்டிங் தானே சொன்ன? இல்ல ஸ்டுடியோல இருக்கன்னு. ஐயோ போச்சு. மாமா, இந்த தடவை என்னால எந்த பிரச்சனையும் வந்துடலையே. புரிஞ்சிருச்சு மாமா, சாரி. ஐயோ, இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இந்த தடிய வேற பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான். ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. இனி வீட்டுக்கு போனா ராமாயணமா மகாபாரதமானு புரியலையே. மீனாட்சி, மீனா, இப்பதான் குளிக்கிற ஆளாக்கும். என்னத்த? என்ன நொன்னத்த? அவன் காலையில 6:30 மணிக்கு கிளம்பி போறான்னு உனக்கு தெரியல. நீ பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்க. இல்லத்த, கொஞ்சம் தலைவலியா இருந்தது அதான். நீ வந்ததுல இருந்து எனக்கும் தலைவலிதான். நான் கரெக்டா 6 மணிக்கு எந்திரிக்கல. என்ன சொல்றான் சரவணன்? என்னடி முழிக்கிற? என்ன சொல்றான் என் புள்ள? என்ன சொல்லணும்? 2 பேரும் சேர்ந்துட்டீங்களா? அதான் நீங்களே பாத்தீங்களே அத்த. ஏய், கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிச்சு அறிவதே மெய். இதுல பொய் சொல்ல என்ன இருக்கு? அதான் எனக்கும் தெரியல. ஏன் போய் சொல்றீங்க? என்னத்த சொல்றீங்க? ஒழுங்கா என் புள்ளையோட சேர்ந்து இருக்க வேண்டியதானே? அதுல என்ன பிரச்சனை உனக்கு? சேர்ந்துதானே இருக்கோம். கிழிச்ச என்னெல்லாம் யாருன்னு நினைச்ச? பைக்குள்ள இருக்கிறது தேங்காவா மாங்காவான்னு பைக்கு வெளியவே பார்த்து சொல்லிடுவேன். என்னடி பஞ்சாயத்து உனக்கு? ஏன் பஞ்சாயத்து இருக்கட்டும். நாங்க நல்லா இல்லனா நீங்க சந்தோஷம் தானே படுவீங்க. இது என்ன புது அக்கறை? இந்த பாருடி, எனக்கு என் புள்ள நல்லா இருக்கணும், அது மட்டும் தான் முக்கியம். நீ நல்லா இருந்தாதான் என் புள்ள நல்லா இருப்பானா? வேற எந்த கர்மத்தை பண்ணி தொலைக்கிறது? உனக்கும் சேர்த்து வேண்டிக்க வேண்டியதுதான். பாவம் என் புள்ள, தங்கமான புள்ள. உன் திமிர்த்தனத்துல என்கிட்ட காட்டுறதோட வச்சுக்க. அத அவன் கிட்ட காட்டி அவன் வாழ்க்கைய கெடுத்து உன் வாழ்க்கைய கெடுத்துக்காத. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? உங்களுக்கு நடுவுல என்ன ஓடுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். கடமையேன்னு சோறு வைக்கிறவளுக்கும் பாசமா சோறு வைக்கிறவளுக்கும் வித்தியாசம் தெரியாது எனக்கு. அவ மனச கசக்கிட்டு சட்டைய மட்டும் அயன் பண்ணி கொடுத்தா சரியா போச்சா? ஒழுங்கா மரியாதையா என் புள்ள கூட சந்தோஷமா இருக்கிற வழிய பாரு. அத்தை, நாங்க சந்தோஷமா இல்லன்னு யார் சொன்னது? படுக்க சொல்லுதுடி என் வென்று. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்லுங்க பாய். என்ன பாய், சாயந்தரத்து வரைக்கும் தரேன்னு சொல்லிட்டு இப்போ முடியாதுன்னு சொன்ன என்ன அர்த்தம்? சரிங்க, கடந்தே வாங்குறான், இல்லைண்டா இல்லைன்னு சொல்லிட்டு போறது. தரேன்னு கடைசி வரைக்கும் இழுத்து அடிச்சுட்டு இப்போ இல்லைன்னு கை வச்சா என்ன அர்த்தம்? விடுங்க பாய், விளக்கமெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. எனக்கு நேரம் சரியில்லை உங்கள்கிட்டலாம் வந்து கேட்டுக்கிட்டு. சரி விடுங்க, வைங்க போனேன். என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை. என்னன்னு சொல்லுங்க. ஒரு சப்ப மேட்ரு, அதை விடு. என்னன்னு சொல்லுங்க. தெரிஞ்சு நீ இப்போ என்ன செய்ய போற? நான் தெரிஞ்சுக்க கூடாதா? தெரிஞ்சா தேவையில்லாமல் உனக்கு தான் டென்ஷனு. ஏற்கனவே இந்த வீட்டில் ஒருத்தி உருன்னு சுற்றுறதெல்லாம் பார்த்தாதா? ஏங்க, உங்க பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரிய வேண்டாமா? ஒன்றும் இல்லைம்மா,
நாளைக்கு ஒரு 25,000 ரூபா தேவைப்படுது. ஃப்ரெண்டு ஒருத்தர் பாய்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன். சரின்னு சொல்லிட்டு இப்போ வந்து முடியாதுன்றான். எவ்வளோ வேணும்? ஏன் வச்சிருக்கியா? எவ்வளோ வேணும்னு சொல்லுங்க. இப்போ தானே சொன்னேன் 25,000 ரூபாண்டு. போதுமா? ஏய் என்ன விளையாடுறியா? இல்லைங்க, சீரியஸா தான் கேட்குறேன். சரி அப்போ 26, 27 கொடு. என்ன சிரிக்கிற? இவ்வளோ நல்லவங்களா இருக்கீங்களேன்னு சிரிச்சேன். ஏன்? இல்ல கூட ஏதாவது வேணுமானா 30 கொடு 40 கொடுன்னு கேட்பீங்கன்னு நினைச்சேன். நீங்க ரொம்ப நேர்மையா 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்டது சிரிப்பு வந்துச்சு. டென்ஷன் ஆகாதீங்க, நான் தரேன். உங்ககிட்ட எது போனா? நான் பழைய கம்பெனில ஒர்க் பண்ணப்போ ஃப்ரெண்ட்ஸ் 5 பேர் சேர்ந்து காஞ்சிபுரத்துல ஒரு லேண்ட் வாங்கி வச்சிருந்தோம். அதை சேல் பண்ணி என்னோட ஷேர் 2 லட்சத்தை நேத்து தான் என்னோட அக்கவுண்ட்ல போட்டு விட்டாங்க. 2 லட்சம்? ஆமா. ஒரு 25,000 ரூபாய் கிடைக்கலன்னு நினைச்சு சுத்திட்டு இருந்தேன். 2 லட்சம் ரூபான்னு எனக்கு தலை சுத்துது. இந்தாங்க வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் எடுத்து செலவு பண்ணுங்க. இல்ல இது வாங்கிட்டே இருக்கட்டும், நான் தேவைப்படுறப்ப கேட்டு வாங்கிக்கிறேன். பணம் இருக்குண்டா ஏதாவது ஒரு செலவு தேடி வந்துடுறேன். இப்போதைக்கு அந்த 25,000 ரூபா மட்டும் கொடு போதும். அப்புறம் அம்மாவுக்கு ஒரு 10,000 ரூபா கொடுக்கணும். பணம் நீ எடுத்தியா? ஆமாங்க, ஃப்ராடு பசங்க சும்மா சொல்றாங்களா இல்ல நிஜமாவே பணத்தை போட்டாங்களான்னு செக் பண்றதுக்காக எடுத்தேன். இந்தாங்க புடிங்க. இது பாருங்க, இந்த பணத்தை நான் கொடுத்தேன்னு வீட்ல சொல்லாதீங்க. ஏன் சொல்லக்கூடாது? வேண்டாங்க. ஏப்பா ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு மறைச்சா பரவாயில்ல, ஒரு நல்லது பண்ற இதையே மறைக்கணும். மாமாவும் அத்தையும் நான் பணம் கொடுக்கறது விரும்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏய் எவனோ ஒரு சேட்டுக்கிட்ட பணம் வாங்குறான், அது அசிங்கமா இல்லை? இது அசிங்கமா? அப்படி இல்லைங்க, என்கிட்ட பணம் வாங்குறது அவங்களுக்கு கூச்சமா இருக்கும் போல. அதுக்கு இது பாருங்க, நான் எதையும் எதிர்பார்த்து இந்த பணத்தை தரல. உங்ககிட்ட பணம் இருந்துச்சுன்னா எப்படி நீங்க எனக்காக யோசிக்காம செலவு பண்ணுவீங்களோ அதே மாதிரி என்கிட்ட இருக்கிற பணத்தை நான் உங்களுக்காக செலவு பண்றேன். மாமாக்கும் அத்தைக்கும் உதவி பண்ணணும், அதுதான் முக்கியம். யாரு செய்யறாங்கிறது முக்கியம் இல்ல. கொண்டு போய் கொடுங்க. பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்தா அவளை தங்கத்தட்டில் வச்சு தாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு உங்ககிட்ட காசு வாங்கி உன்னையே கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கு. ஹலோ, என்னங்க நீங்க இதெல்லாம் போய் யோசிச்சுட்டு இப்போ நீங்க என்ன தாங்க தான் செய்றீங்க. பணம்ங்கிறது ஒரு மேட்டரா? பணம் இருக்கிற எத்தனையோ பேர் சந்தோஷமா இருக்காங்களா என்ன? ஆனா நான் சந்தோஷமா இருக்கேன். தேங்க்ஸ். பாரு, பாரதி ராஜாக்கு அழுகையெல்லாம் கூட வருது. மதிவதனி மதிவதனி மனசுக்குள் மயக்கம் குளிர்வதனி. சாப்பிடலாமா மீனாட்சி? மீனாட்சி உங்ககிட்ட தான் கேட்குறேன், நைட் என்ன டின்னரு? கோதுமை தோசை. கோதுமை தோசையா? ஏன் மீனாட்சி, டின்னருக்கு எதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணலன்னா ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல? சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்ப? ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஒரு முஸ்லீம் கல்யாணத்துக்கு போறேன் நானுங்க. அவன் கூட நானும் போயிட்டு ஒரு பொக்கேவை கொடுத்துட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு சில பல லெக் பீஸுக்கெல்லாம் லபக் பண்ணிட்டு வந்திருப்பேன். ஓ, அப்போ உனக்கு வீட்டு சாப்பாடு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிதானே? சரி, சாயங்காலம் படத்துக்கு போனியா? இல்லையே, ஆபீஸ்ல தானே இருந்தேன். ஏன்? இல்ல, உன் ஷர்ட் பாக்கெட்ல சினிமா டிக்கெட்டை பார்த்தேன், அதான். ஷர்ட் எடுத்து பாத்தியா? வேணும்னு பார்க்கல, துவைக்க போடும்போது பாக்கெட்டை செக் பண்ண, அப்ப பார்த்தேன். நீ இன்னும் பதில் சொல்லல. கான்டெஸ்ட் வின்னர்ஸுக்கு கொடுக்குற டிக்கெட்ஸை இன்னைக்கு சில பேர் வந்து கலெக்ட் பண்ணல. சரி, டிக்கெட்லாம் வேஸ்டா போதே அப்படி நானும் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸும் கிளம்பி விஸ்வரூபம் போனோம். இப்பதான் படத்துக்கு போல ஆபீஸ்ல இருந்தேன்னு சொன்ன. மீனாட்சி பதில் சொல்லு. இப்ப என்னடி தெரியணும் உனக்கு? சாயங்காலம் படத்துக்கு போனியான்னு கேட்டேன், அதான் இல்லைன்னு சொன்னேன். அதே மதியானம் படத்துக்கு போயிருந்தேன்னு கேட்டா, ஆமா போயிருந்தேன், ஐநாக்ஸ் போயிருந்தேன், விஸ்வரூபம், சித்தப்பா, ஷா, அஜய் இவங்களோட சேர்ந்து போனேன்னு சொல்லியிருப்பேன். இன்ட்ரோவில் பாப்கார்ன் சாப்பிட்ட வரைக்கும் டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். என்ன நம்பிக்கை வரலையா? வேணா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி தரேன், நீயே கேட்டுக்க.
யாருக்கும் ஃபோன்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். மல்லிகாவோட இன்னும் பேசிட்டு தான் இருக்கியா? மல்லிகாவோட இன்னும் பேசிட்டு தான் இருக்கியான்னு கேட்டேன். இல்ல. நிஜமாவா? ஆபீஸ் விஷயத்தை தாண்டி எதுவும் பேசுறது இல்ல. அப்படியா? நீனாச்சி, எது கேட்கறதுனாலும் ஸ்ட்ரைட்டா கேளு. இந்த மீனுக்கு தூண்டில் போற மாதிரி போட்டுட்டு இருக்காத. இல்ல, உன் மொபைல்ல டோன்ட் வரி ஐ எம் தேர்னு ஒரு SMS மல்லிகா கிட்ட இருந்து வந்திருக்கு. எனக்கு என்னமோ அது ஆஃபீஸ் மேட்டர் மாதிரி தெரியலையே. என்ன, அது ஆஃபீஸ் விஷயமா வந்த SMS தானே சொல்ல போறியா? அதான் உண்மை. ஆனா நான் அதை சொன்னா நீ நம்பவா போற? ஆஃபீஸ் விஷயத்துக்கு ஏன் சரவணா அவ அப்படி ஒரு SMS அனுப்பணும்? எனக்கு புரியல. சரி சொல்லு, லாஜிக்கா இருக்கான்னு பாப்போம். ஆபீஸ்ல ஒரு பில்லிங் பிரச்சனை. நான் கொடுத்த ஒரு கிளைம் பாஸ் ஆகல. அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன், மேனேஜர் கிட்ட பேசி பில்லை பாஸ் பண்ணி தரேன்னு சொன்னா. இதை நம்புறதும் நம்பாததும் உன் இஷ்டம். காரணம் கொஞ்சம் சப்பையா தான் இருக்கு. இருந்தாலும் ஓகே. கோதுமை தோசை எடுத்து வைக்கிறேன். வீட்டுல சாப்பிடுறதும் வெளியே சாப்பிடுறதும் உன் இஷ்டம். மீனாட்சி, ஏண்டி என்னடி ஆச்சு உனக்கு? என் ஷர்ட் எடுத்து பாக்குற, என் போன் எடுத்து பாக்குற, உண்மையை சொன்னா கூட நம்பாத ஒரு பார்வை பாக்குற. இது உன் ஸ்டைலே இல்லடி. எதுவா இருந்தாலும் பட்டு பட்டுன்னு முகத்துக்கு நேரா கேப்ப. தப்பு பண்ணா நெத்திக்கு நேரா சுடுற மாதிரி கண்ணாலே சுடுவ. இப்படி மனசுக்குள்ள என்னமோ வச்சுக்கிட்டு வெளியில குழப்பத்தோடவும் சந்தேகத்தோடவும் நடந்துக்கவே மாட்டியே. என்னடி ஆச்சு உனக்கு? இவ்வளவு நேரம் நான் பதில் சொல்லு சொல்லு சொன்னல, இப்ப நீ பதில் சொல்லு. ஏன் இப்படி வியர்டா நடந்துக்கிற? உன்னாலதான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவ்வளவு நேரம் நான் பதில் சொல்லு சொல்லு சொன்னல, இப்ப நீ பதில் சொல்லு. ஏன் இப்படி வியர்டா நடந்துக்கிற? உன்னாலதான். இன்னைக்கு நான் இப்படி நடந்துக்கிறதுக்கு காரணம் நீதான். என்னால முன்ன மாதிரி உன்னை அப்படியே நம்ப முடியல. மனசுக்குள்ள ஏதோ உன்னை குத்திக்கிட்டே இருக்கு. உன்னை செக் பண்ண கூடாதுன்னு மனசு நினைச்சா கூட என்னால செக் பண்ணாம இருக்க முடியல. அப்படியே செக் பண்ணாலும் நான் செய்யறது தப்புன்னு நினைக்கிற மாதிரி என்னைக்காவது நடந்திருக்கா சொல்லு? படத்துக்கு போனியான்னு கேட்டா இல்லங்கிற, அப்புறம் மதியம் போனங்கிற. மல்லிகா கூட இன்னும் பேசிட்டு இருக்கியான்னு கேட்டா முதல்ல இல்லைன்ன, அப்புறம் ஆபீஸ் விஷயமா மட்டும் பேசுறேன்னு சொன்ன. உனக்கு ஏன்டா இந்த தடுமாற்றம்? உண்மையதான் சொல்றேன்னு சொன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போதே வெளிப்படையா எல்லாத்தையும் சொல்லிட வேண்டியது தானே? ஏன் மறைச்சு மறைச்சு ஒளிச்சு ஒளிச்சு பேசுற? சரவண ரொம்ப வெகுளியான ஆளு. அவன் கேரக்டரே அப்படிதான். சரவண ஒரு சொதப்பல் மண்ண. இதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு சலிச்சு போச்சு. கொஞ்சமாவது பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு முயற்சி எடுத்திருக்கியா சொல்லு? நான் உன் மேல அளவுக்கு அதிகமா அன்பு வச்சிருக்கேங்கிறத நீ உனக்கு சாதகமா எடுத்துக்கிட்டு எது வேணாலும் பண்ணலாம், அவ நம்மள விட்டு போக மாட்டா, அப்படியே நம்ம மாட்டினா கூட எல்லாத்தையும் மறந்துட்டு முழுசா நம்மள ஏத்துப்பான்னு ஈஸியா எடுத்துட்டல. மீனாட்சினா உனக்கு ரொம்ப ஈஸியா போச்சுல சரவணா. நான் பழைய மீனாட்சியை தொலைச்சிட்டணும்னு தோணுது. என்னால உன்னை முழுசா நம்ப முடியல. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. புரியுது மீனாட்சி, தப்பெல்லாம் என் மேலதான். நம்பிக்கைன்றது கண்ணாடி மாதிரி. அதை உடைச்சிட்டா அவ்வளவு சீக்கிரம் ஒட்ட வைக்க முடியாது. நான் உன் நம்பிக்கையை உடைச்சிட்டேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி அந்த விரிசல் தெரியாம ஒட்ட வைக்க முடியுமான்னு பாக்குறேன். சாரிடி, உன் மனசை பெருசா காயப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிட்டேன்.